Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்தியான ஒரு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. உளுத்தம் பருப்பை வச்சு நம்ம ஏற்கனவே பூரியோ சப்பாத்தியோ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இன்னைக்கு உளுத்தம் பருப்பை வச்சு பராத்தா செய்யலாம். ஆனால் இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பராக இதை நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்டே நான் உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு அதை நல்லா மசிச்சுக்கணும். அதில் சீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்கள் விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட கூடவே உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமான ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எல்லா மிக்சிங்களும் கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க ஏற்கனவே உளுத்தம் பருப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம உளுத்தம் பருப்பை கொஞ்சம் கெட்டியாக தான் ரெடி பண்ணோம். அப்போ தான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மிக்சிங்கோட சேரும்போது சப்பாத்திக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாவு தேவை அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சமாக டஸ்டிங்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்ச அப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டோ இல்லைன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு தடவியோ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி சப்பாத்தி மாவு போல் நம்ம எப்பவும் திரட்டுற மாதிரி திரட்டிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மாவை வச்சு நம்ம நான் மடித்து 4 பக்கம் வரையும் மடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே சப்பாத்தி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வெறுமனா செஞ்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரே லேயர் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லை நல்லா எண்ணெய் போட்டு பரோட்டா மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும். எப்போவுமே பரோட்டா செஞ்சால் நல்லா மெல்லிசான லேயராக உருட்டுங்க. மடித்து உருட்டியும் நல்லா மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் அதிகமாகவும் அதோட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்த அப்புறமா நம்ம அப்படியே தோசை தவால போட்டு நல்லா சுட்டு எடுத்தோம்னா நமக்கு வெரைட்டியான ஒரு உளுத்தம்பருப்பு உருளைக்கிழங்கு பரோட்டா ரெடி ஆகிடுங்க. இந்த பரோட்டா செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் செய்ய எதுவுமே தேவையில்லை. அதோட கூடவே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட கூடவே நம்ம ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு எங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னா செய்யும்போது நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு சைடிஷே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி நல்லா பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்பைசி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸ் வந்த அப்புறமா நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்தோம்னா எண்ணெய் போட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல புது வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.